நம் தேவன் 10 காரியம் சொல்லிட்டு 8 நிறைவேற்றுற தேவன் அல்ல. 10 சொன்னாருன்னா 10ஐயும் நிறைவேற்றுற தேவன். வானமும் பூமியும் அழிந்தாலும் என் தேவன் என் வார்த்தை மாறாது. நீ இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறாயா? Do you believe that this will happen? இந்த கேள்வியை கேட்கும் போதுங்க நம்ம வாயில் சொல்லிடுறோம், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் உண்மையாகவே இது நடக்கும் என்று நம்ம விசுவாசிக்கிறோமா? ஏன்னா மற்றவங்க நம்புறது சரி, கர்த்தர் நம்மளை நம்புறது சரி, பட் உண்மையாகவே இந்த காரியம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசிக்கிறோமா? இவ்வளோ நாட்கள் ஆன பிறகும், இவ்வளோ முயற்சி போட்ட பிறகும், இவ்வளோ செலவு பண்ண பிறகும், இவ்வளோ ட்ரை பண்ணி ஜெபிச்ச பிறகும் ரிசல்ட்ஸே காணாத போதும் இது நடக்கும் என்று நம்ம விசுவாசிக்கிறோமா? ஏன்னா உங்கள் சூழ்நிலை எவ்வளோ எதிர்மறையாக இருந்தாலும் சரி, நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் நம்ம விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காண்போம். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னாங்க அதுதான் நம்ம பண்றதில்ல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிச்சனா, நீ நம்பினா, உன் நம்பிக்கையை ஏன் மேல வச்சனா, you will see the glory of God in your life. கைவிட்டு போலங்க, ஆண்டவர் கரத்துல தான் அது இன்னும் இருக்கு. நீங்க அது மேல நம்பிக்கை விட்டுறாதீங்க. இட் இஸ் ஸ்டில் அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல். அவர் உங்க வாழ்க்கையில சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றுவாருங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் நிறைவேறாம போனது கிடையாது. நம் தேவன் 10 காரியம் சொல்லிட்டு 8 நிறைவேற்றுற தேவன் அல்ல. 10 சொன்னாருன்னா 10ஐயும் நிறைவேற்றுற தேவன். வானமும் பூமியும் அழிந்தாலும் என் தேவன் என் வார்த்தை மாறாது. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு உற்சாகமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா?